ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்த ஜெயலலிதா உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து அந்த தொகுதி காலியானது. அங்கு ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் வியாழக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இடைத்தேர்தலை சந்திக்க அதிமுக தயாராக இருப்பதாக கூறிய அவர், அதிமுகவை எதிர்த்து போட்டியிடுபவர்களுக்கு டெபாசிட் காலியாகும் என்றார். ஆர்கே நகரில் தீபா போட்டியிட உள்ளார் என்றும் கூறப்படும் நிலையில் வைகை செல்வனின் இந்த பேட்டி தீபாவை எச்சரிக்கும் வகையில் உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழுக்கும் புரட்சி தலைவி அம்மாவுடைய பெருமைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விட்டு சென்றிருக்கிற லட்சியத்தையும் கனவையும் வென்றெடுக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலே சின்னம்மா அவர்களுடைய தலைமையை ஏற்று கழகத்தினுடைய பல்வேறுபட்ட தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள், அமைச்சர், பிரதானிகள் அத்தனை பேரும் ஆலோசனையை பெற்று கழகத்தினுடைய தேர்தல் பணிகளை நாங்கள் மேற்கொள்வோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தல் களத்தில் ஆர்கே நகர் தொகுதியில் மகத்தான வெற்றி பெறும். எங்களை எதிர்த்து போட்டியிடுபவர்கள் அத்தனை பேரையும் டெபாசிட் இழக்க செய்கிற அளவிற்கு நாங்கள் களம் காண்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன்.